நமஸ்காரங்கள். பங்குனி உத்திரத்தன்று என்ன சிறப்பு? அன்று முருகப்பெருமானை வழிபட்டால் ஏற்படும் நன்மைகள் என்ன? விரதம் இருக்கும் முறை யாது என்பது குறித்து இந்த பதிவு. தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுபவர் முருகப்பெருமான். முருகனை வழிபட எண்ணற்ற தினங்கள் இருந்தாலும் உத்திர நட்சத்திரம் மிகவும் விசேஷமானது. மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள் பங்குனி உத்திரம். தெய்வத் திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி என்கிறது புராணங்கள். வள்ளியை முருகன் திருமணம் செய்த தினம் பங்குனி உத்திரம். அநேக முருகன் கோவில்களில் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேற முருகனுக்கு பால் குடம் எடுப்பது ஐதீகம். முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த நாளில் வள்ளிக்கு மாவிளக்கு வைத்து வழிபடலாம். முருகனுக்கு பால் குடம் காவடி எடுப்பதன் மூலமும் மகப்பேறு ஏற்படும். நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும் ஓர் உன்னதமான தினம் பங்குனி உத்திரம். அன்று விரதம் இருக்கும் முறை. அன்று பகல் முழுவதும் உபவாசம், அதாவது சாப்பிடாமல் இருந்து இரவில் பால் பழங்கள் மட்டும் சாப்பிடுவது வழக்கம். அன்றைய தினத்தில் முடிந்தவரை முருகன் கோவிலுக்கு சென்று திருமணத்தையும் சேவித்து பால் அபிஷேகத்திற்கு பால், தயிர் போன்ற அபிஷேக சாமான்களும் வாங்கி கொடுத்து மனதார முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். சகல சௌக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். நமஸ்காரம்.